இரண்டாவதாக மஸ்ஜித் நபவி குத்பா ஷேக் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபீதுல்லாஹ் நடத்தின குத்பாவுடைய தலைப்பு ஹஜ் என்பது உண்மையிலே ஒரு கல்வி கலாபடம், கல்வி கற்று விடயங்களை புரிந்து செய்ய வேண்டிய செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக அல்லாஹ்வுக்கு வழிபடுவது வந்து உண்மையிலே நாங்கள் சம்பாதிக்க வேண்டிய சிறந்த ஒரு நல்ல ஒரு வருமானமிக்க ஒரு அமல் தான், கூலிகளை சம்பாதிக்க வேண்டியது. அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது உண்மையில் நாங்கள் அடைகின்ற சிறந்த ஒரு சன்மானம். சொர்க்கம் எப்பொழுதும் வெறுப்பான மனதுக்கு பிடிக்காத விடயங்களை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது, நரகம் எப்பொழுதும் மனதுக்கு பிடித்த இச்சைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அதிசய கருத்தை சொல்லிவிட்டு நிச்சயமாக உங்களுடைய கூலிகள் கியாமத் நாள் தான் பரிபூர்ணமாக வழங்கப்படும். எனவே இது யார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் விளைவிக்கப்படுவாரோ அவர் தான் ஜெயசீலர். நிச்சயமாக துனியாவுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது சொற்ப ஏமாற்றக்கூடிய இன்பம். ஆல் இம்ரான் 185. அதே போன்று ஆல் இம்ரான் 102 ஈமான்தாரி அல்லாஹ்வை உண்மையான முறை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். மக்களை பொதுவாக நாங்கள் நீங்கள் விட்டிருப்பது புனித மாதத்திலே துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், துல்காதாவில் இறுதி குத்பா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் இருக்கிறோம். புனித பூமியில் இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இஸ்லாத்துடைய 50 கடமைகள் உண்டாகி ஹஜ்ஜை நிறைவேற்று சேர்ந்திருக்கிறோம். அது உண்மையிலே அதை நிறைவேற்றுவதற்கான பல ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம். அதை நாங்கள் கற்றுக்கொள்வது, அதாவது சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்வது முன்னேற்பாடாக இருக்க வேண்டும், முன்னாயத்தமாக இருக்க வேண்டும். முஸ்லீமின் கட்டாய கடமை ஹஜ்ஜுடைய வழிமுறைகளை, நிபந்தனைகளை சரியான முறையிலே சீராக ஆணித்தரமாக கற்றுக்கொள்வது. அதே போன்று அதில் அடிப்படைகள் என்ன, கடமைகள் என்ன, தடுக்கப்பட்டவைகள் என்ன, எல்லாவற்றையும் அறிவது அவசியம். எனவே செயலுக்கு முன்னால் அதை பற்றிய அறிவு முந்த வேண்டும். எனவே அல்லாஹ்வை மனோச்சப்படி அமல் செய்ய முடியாது. அல்லாஹ்வை அறிவுபூர்வமாக தெளிவுடன் தான் அமல் செய்ய வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அறிவுபூர்வமாக தெளிவுடன் வணங்க வேண்டும். அறிந்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை, கலிமாவை புரியுங்கள், அறியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், விளங்குங்கள். உங்களுடைய பாவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். முஹம்மத் சூராவுடைய 19. எனவே செயல் சொல்வை விட நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு தான் அதை செய்ய வேண்டும். எனவே இல்மை கற்றுக்கொள்வது ஒரு லட்சத்துக்கு அல்லாஹ் அஞ்சுவது, அதை தேடுவது ஒரு இபாதத், அதை ஆய்வு செய்வது ஒரு போர். அதே போன்று அதை கற்றுக் கொடுப்பது தெரியாதவர்களுக்கு அது சதக்கா, இல்முடைய சதக்கா. அதே போன்று அதை இல்முடையவர்களுக்கு நாங்கள் அது செலவழிப்பது, அது ஒரு அல்லாஹ் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல். அல்ல அந்த இல்மை நாங்கள் பிறருக்கு எத்தி வைப்பது ஒரு நெருக்கமான அமல். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நெருங்குவதற்கு நேர்வழி காட்டப்படக்கூடிய நேர்வழி பெறக்கூடிய இபாதத்திலே நேர்வழி பெறக்கூடிய இல்மை தவிர வேறு ஒன்றும் இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று கல்வி சாதனங்களை நமக்கு நிறைவாக தந்திருக்கிறான். எனவே அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் எல்லா விடயங்களையும் நாங்கள் நல்ல முறையில் கற்றுத் தெரிந்து அழகான முறையில் செய்ய வேண்டும். மக்களை பொதுவாக ஹஜ்ஜுடைய சட்டத்திட்டங்கள் நிறைவேற்றுவது அது நிபந்தனைகள் உண்டு. சரியாக ஹஜ்ஜை நிறைவேறுவதற்கு முறையாக செய்வது நிபந்தனை. எனவே அதை கற்றுக்கொள்ள இயன்றளவு உலமாக்கள் மூலம், அனுபவம் வாய்ந்தவர்கள் மூலம், அதற்கு நியமிக்கப்பட்ட துறை சார்ந்தவர்களிடம் கற்று நீங்கள் ஹஜ்ஜுடைய வணக்கங்களை தவறின்றி செய்து அதை செவனை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, உண்மையிலே பல்வேறுபட்ட மொழிகளிலே பல்வேறுபட்ட சாதனங்கள் மூலமாக கல்வி சாதனம் நிறைந்திருக்கின்ற காலத்தில் யாருக்கும் காரணம் கூற முடியாது, தப்பிக்க முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். மஸ்ஜித் நபவியிலும் மத விவகாரங்களுக்கு பொறுப்பானவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள், உலமாக்கள் நியமிக்கப்பட்டிருக்கார்கள். அவர்களும் சட்டங்களை பேணி படித்து முறையாக ஹஜ்ஜை நிறைவேற்றி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். வழிகாட்டுகளை பின்பற்றுங்கள், சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட வேண்டாம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், முறைகேடாக நடக்க வேண்டாம். எனவே ஆரோக்கிய வழிகாட்டல்கள், சுகாதார வழிகாட்டலை பேணிக்கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு, ரஹ்மானுடைய விருந்தாளிகளே, காபத்துல்லாவுடைய ஹாஜிகளே, மஸ்ஜித் ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய மக்களே, அல்லாஹ் உங்களை மிக பெரும் பாக்கியத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான், பாக்கியம் வழங்கியிருக்கிறான். மதீனா முனவ்வராவுடைய ஜியாரத், அதாவது பரிசுத்தமான பூமி, தூய பூமி, புனித பூமி, அது ஈமானுடைய தங்கமிடம், அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் செய்து வந்த ஊர், அது நபியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஊர், நபியவர்களுடைய தங்கமிடமாக இறுதி வரைக்கும் இருந்த ஊர், சிறந்த ஒரு பூமி, அல்லாஹ்வுக்கு உவப்பான பூமி மக்காவுக்கு அடுத்து. எனவே மதீனாவுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை பேணிக் கொள்ளுங்கள். அபகீர்த்தி ஏற்படுத்தி விட வேண்டாம், அகௌரவப்படுத்த வேண்டாம், தடுக்கப்பட்ட விடயங்களை தவிந்து கொள்ளுங்கள். அதில் பித்ஆத்துகள், அனுமதிக்கப்படாத மார்க்கத்துக்கு புறம்பான விடயங்களை தவிந்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவை பற்றி சொன்ன விடயத்தை ஞாபகப்படுத்துங்கள். மதீனா ஒரு புனித பூமி. யார் அதிலே ஒரு நவீன விடயத்தை, நூதனமான விடயத்தை செய்வாரோ, அதே ஒரு நவீன விடயங்கள், மார்க்கத்துக்கு புறம்பான புதிய விடயங்களை செய்யக்கூடிய ஒரு இடமளிப்பாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய மலக்குமாருடைய முழு மனித சமுதாயத்துடைய சாபம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் திட்டியிருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். ஏன் குருமத் கண்ணியத்தை பேண வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய அவருடைய விட அல்லாஹ்விடம் கியாமத் நாளில் எந்த விதமான
அவர் அதுக்கு நஷ்ட ஈடு கொடுத்து ஏதாவது தண்டப்பணம் கொடுத்து தப்பிக்க முனைந்தாலும் அவருடைய எந்த வணக்க வழிபாடுகளும் மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியை தந்திருக்கிறான். எனவே தக்வாவை மையமாக வைத்து அமைக்கப்பட்ட முதல் மஸ்ஜித் இது. அந்த மஸ்ஜிதிலே கண்ணியத்தை பேணிக் கொள்ள வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் நீங்கள் தொழுகின்ற பாக்கியம் எவ்வளவுப்பட்ட பாக்கியம் என்பதை கொள்ள வேண்டும். என்னுடைய இந்த மஸ்ஜித் நபவியிலே தொழுவது ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழுகின்ற 1000 தொழுகைகளை விட சிறந்தது. எனவே மஸ்ஜித் நபியில் ஒரு தொழுகை 1000 தொழுகை, ஒரு ரக்காத் 1000 ரக்காத்துகள். அந்த மஸ்ஜித் ஹராமை தவிர அதில் 1,00,000 மடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது புகாரி முஸ்லிம். எனவே பொதுவாக இப்படியான பாக்கியம் கிடைத்த ஹாஜி மஸ்ஜித் நபியின் ஜியாரத் செய்ய கிடைத்தவரை நீங்கள் புனித பூமியை மிதித்து நடக்கிறீர்கள். அதில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு பூமிக்கு வந்திருக்கிறீர்கள் மக்காவுக்கு அடுத்து. எனக்கு கண்ணியத்தை பேர் நடக்க வேண்டும். அதில் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் தொந்தரவு கொடுக்க வேண்டாம், நோவினை செய்ய வேண்டாம், பிறருடைய பிடரியை தாண்டுவது கூட ஒரு பாவம் என்று கருதி நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்காக வந்திருக்கக்கூடிய மக்கள், நீங்கள் ஹஜ்ஜி செய்ய நோக்க வருவதில் ஹஜ்ஜுக்காக வந்த மக்கள் இறைவனுடைய அந்த தூது அந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் செய்ய வேண்டாம். எனவே இது வாதத்தை குறிப்பான இடம். இதில் நாங்கள் மார்க்கத்துக்கு புறம்பான எந்த விதமான விடயங்களை செய்யக்கூடாது. ஃபித்னாக்கள் அதே பாவங்கள் செய்யக்கூடாது. அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. மக்களை உள்ளச்சம் அதே போன்று மன தூய்மையை விட்டும் திருப்பக்கூடிய, மக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, தொந்தரவு செய்யக்கூடிய எந்த விடயங்கள் நாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறுதி கட்டத்திலே நீங்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல முறையில் நீங்கள் உறுதியோடு மனதைரியத்தோடு ஈமான் அமல் செய்யுங்கள். இதில் இபாதத் செய்வது சிறந்தது. அதில் பன்மடங்கு கூலி கிடைக்கும். எனவே அதில் நீங்கள் பொடுபோக்காக வீண் விளையாட்டில் கழித்து கையெடுக்க தொலைபேசி போன்ற சாதனங்களை உடைய காலங்களை வீணாக்கி நன்மைகளை பாழாக்கி விட வேண்டாம். எனவே வீண் விளையாட்டுகளிலே வீணான பேச்சுக்களிலும் கழித்து துனியாவுடைய விடயங்களில் ஈடுபட்டு நீங்கள் பராமுகமாகிவிட வேண்டாம். எனவே பொதுவாக எல்லா போதனைகளையும் பேணி உண்மையான முறையில் நீங்கள் ஒருவருக்கு உதவியாக இருங்கள். தக்வா விடயங்கள் உதவியாக இருந்தல் என்று சொல்லிவிட்டு மாயிதா 2வது வசனம், தக்வா உபகாரம் விடயங்களிலே நல்ல விடயங்களிலே ஒருவருக்கு உதவியாக இருங்கள். நல்ல விடயங்களில் உதவியாக இருப்பது போன்று பாவமான காரியங்களிலே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டாம். பகைமை எதிர்ப்பு தெரிவிப்பதிலே ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் என்று அந்த ஆயத்தை ஓதி சூரா ஜுமர் 18வது ஆயத்தை ஓதி துஆ இஸ்திக்பார் முதலாக குத்பா முடிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த வார்த்தை நன்மாராயத்துக்குரியவர்கள் எங்கே ஆக்குவானாக. அதாவது ஃபபஷிர் இபாதில் யஸ்தமிஊன அல்-கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, நல்ல விடயங்களை கேட்டு செவிமடுத்து அதில் நல்ல விடயங்களை அழகான முறையில் செவிமடுத்து செயல்படுத்தக்கூடிய நன்மாராயம் சொல்லுங்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்கள் அவர்கள்தான், அவர்கள் புத்திசாலிகள் என்ற ஆயத்துக்கு உட்படுவோம் என்று முதலாவது குத்பா முடித்துவிட்டு 2வது குத்பா ஹம்சலவத் தக்வா செய்து ஆரம்பித்து காபத்துல்லாவை ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளே, நிச்சயமாக உண்மையிலே இபாதத் என்பது உடல் பயிற்சி போன்ற அல்ல, விழுந்தெலும்புவது அல்ல, அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவது, அல்லாவுடைய ஹராம்களை தவிர்த்து கொள்வது, அல்லாவுக்கு அடிபணிவது, கீழ்ப்படிவது, நம்மை தாழ்த்து கொள்வது, நன்மைகளை ஆதரவு வைப்பது, பாவங்களை விட்டு அஞ்சு நடப்பது, அல்லாவுடைய வேதனை பயந்து நடப்பது. எனவே 2 நிபந்தனைகள் கட்டாயம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு. ஒன்று அல்லாவுக்காக வேண்டி செய்கின்ற மன தூய்மை, வேறு யாருக்காக வேண்டி யாருடைய திருப்திக்கு செய்யக்கூடாது, அல்லாவுடைய திருப்தியை மாத்திர நாட வேண்டும். 2வது நிபந்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி அந்த அமல் இருக்க வேண்டும். 2 பேணிக்கொள்ளுங்கள். இஹ்லாஸுடைய நியத், அதே போன்று முறையான செயற்பாடு, ஹஜ்ஜை அமல்களை முறையாக சரியாக மார்க்க முறைப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திலே நாங்கள் காட்டித்தராத, நாங்கள் போதிக்காத, எங்களுடைய கட்டளைகள் அங்கு சம்பந்தப்படாத புதிய விடயங்கள், நவீன விடயங்கள், நூதன விடயங்களை யார் செய்வாரோ அது புறக்கணிக்கப்படும். புகாரி முஸ்லிம். எனவே இஹ்லாஸை பேணிக் கொள்ளுங்கள், நபியோட முறைப்படி செய்யுங்கள். ஜாபிர் அறிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன், தன்னுடைய வாகனத்தில் இருந்தவாறு பெருநாள் தினத்தன்று கல்லறிந்தவாறு சொன்னார்கள், உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை, முறைகளை, சட்டத்திட்டங்களை என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, சில வேளை நான் இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் உங்களை மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜி செய்த நிலைமையில் சந்திக்காமல் இருக்கலாம், என்னுடைய இறுதி ஹஜ்ஜாகவும் இருக்கலாம். எனவே நபியவர்கள் இவர்களுக்கு மறைமுகமான இல்மு கிடையாது என்றாலும் அந்த செய்த முதலும் இறுதியுமான ஹஜ் அதுதான். மௌத்துக்கு பின்னால் தான் தெரியும் ஒரு ஹஜ்ஜு தான் என்று. ஆனால் அந்த ஹஜ்ஜை இது என்னுடைய வாழ்க்கையில் இறுதி அமல் சொல்வார்கள். இதை வைத்து தான் பல இமாம்களுடைய கருத்துக்கள் இந்த சாயலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அமலையும் என்னுடைய கடைசி தொழுகை, இதனுடைய கடைசி சதக்காவாக இருக்கும், என்னுடைய கடைசி அமலாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கை இது கடைசி நாளாக இருக்கும் என்று நினைத்து அமல் செய்ய. நபிகள் பாருங்கள், அடுத்த வருடம் ஹஜ்ஜிலே உங்களை நான் சந்திக்காமல் இருக்கலாம், எனவே ஹஜ்ஜுடைய அனைத்து விடயங்களையும் என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். எனவே ஹாஜிகளே பொதுவாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான், பாக்கி தந்திருக்கிற சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். பெருமதியான சொத்துக்களை, பணங்களை செலவழித்து வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்மாராயம், நன்னணியத்தை வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படட்டும். ஹலாஸோடு இருந்தால் உங்களுக்கு பரக்கத்துக்கு மேல் பரக்கத்து கிடைக்கும். எனவே நல்ல முறையில் நிறைவேற்றுங்கள், பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். கபூலியத்துக்குரியதாக நீங்கள் அதை அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்றுக் கொள்ளுங்கள், சட்டத்திட்டங்களை பேணிக் கொள்ளுங்கள். வீணான விடயங்கள், அனுமதிக்கப்படாத விடயங்கள், பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள், வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஹஜ் என்பது குறிப்பிட்ட சில காலங்கள், மாதங்கள்,
யாரில் ஹஜ்ஜை தன் மீது கடமையாக நியதி வைத்து வெளியாகினாரோ அவர் பலரபத் மனைவியோடு அனுமதிக்கப்படாமல் தேரக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, விவாதங்கள் ஈடுபடக்கூடாது, குதர்த்தங்கள் ஈடுபடக்கூடாது, விவாதங்கள் அதே போன்று வாக்குவாதங்கள் ஈடுபடக்கூடாது ஹஜ்ஜுடைய காலங்களிலே. பக்ரா 190 ஓதி. எனவே அமைதியை பேணுங்கள், கம்பீரத்தை பேணிக் கொள்ளுங்கள், நிதானத்தை பேணிக் கொள்ளுங்கள், நெருக்கடிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நெருக்கடி ஏற்பட்டாலும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்போடு நடந்து கொள்ளுங்கள், தள்ள வேண்டாம், நெரிசலுக்குள்ளாக்க வேண்டாம், பலகீனர்களோடு மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள். உசாமா ரலியல்லாஹு அவர்கள் ஜாபிர் அறிவிக்கிறார், உசாமா ரலியல்லாஹு அவர்கள் நபியர் தன்னை பின்னால் ஏற்றிக்கொண்டு அரஃபாவிலிருந்து அப்படியே முஸ்தலிஃபா நோக்கி போகின்ற பொழுது தன்னுடைய வாகனத்தை வேகமாக செலுத்தவில்லை. நபியர்கள் மிக்க அப்படி விட்டு விட்டார்கள். அது அப்படியே இப்போ மெதுவாக போகிறது. அவருடைய தலை, அந்த வாகன தலை தன்னுடைய அந்த பொதிகள் வைக்கக்கூடிய சுமக்கக்கூடிய கட்டக்கூடிய அந்த அதிலே படும் அளவுக்கு அது சாதாரணமான முறையில் மெதுவாக செல்கிறது. அந்த அளவுக்கு மக்களை அமைதியாக செல்லுங்கள் என்று நபி சொல் நிதானமாக செல்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி. எனவே இறுதியாக அல்லாஹ் இந்த சவுதி அரசாங்கத்தை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்க அப்படியான உலக ஹாஜிகளுக்கும் சேவை செய்வதற்கு, ஹிதமத் செய்வதற்கு, பணிவிடை செய்ய பல சேவைகள், பல ஏற்பாடு செய்கிறார்கள், பல வரவேற்புகள், பல சௌகரியங்கள், பல வசதிகளை செய்து கொடுக்கிறார்கள். எனவே அந்த அரசாங்கத்துக்கும் துவா செய்து நீண்ட துவா பிரார்த்தனை ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். மூன்றாவது ஹுத்பா அல் மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை விளம்பர தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.